தன் மீது எழுந்த எதிர்மறை விமர்சனங்கள் குறித்து நடிகர் வடிவேலு பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் தன்னுடைய உடல் மொழியாலும் நகைச்சுவையாலும் ரசிகர்கள் மனதில் இடம் பெற்றவர் வைகை புயல் வடிவேலு. நகைச்சுவை நடிகராக கொடி கட்டி பறந்த இவர் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தின் மூலம் கதாநாயகனாக நடிக்க தொடங்கினார். அதன் பிறகு சில ஆண்டு காலம் நடிகர் வடிவேலு திரைப்படங்களில் நடிக்க முடியாமல் இருந்தார். நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் வழியே திரையில் கம்பேக் கொடுத்தார். இந்த நிலையில் மாமன்னன் படம் வடிவேலுவுக்கு பெரிய பெயர் வாங்கி கொடுத்தது. இவர் ரீ என்ட்ரியின் பொழுது நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் வெளியானது. தற்பொழுது அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் தக்க பதிலடி கொடுத்துள்ளார். அண்மையில் டாப்பு குக்கு டூப்பு குக்கு என்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியின் நடுவரான வெங்கடேஷ் பத் அவரிடம் திரை அனுபவம் குறித்து கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த வடிவேலு, என்னுடைய சினிமா வாழ்க்கையில் நான் தெய்வமாக மதிப்பது ராஜ்கிரண் ஐயா மற்றும் கமல் சாரை தான். ராஜ்கிரண் ஐயா தான் என் திறமையை கண்டுபிடித்து வாய்ப்பு கொடுத்தவர். சினிமாவில் நல்லதை விட கெட்டது அதிகம் இருக்கும். இதை பற்றி கமல் சாரிடம் ஒரு முறை கேட்டேன். கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்கிறதே என்றேன். அதற்கு அவர், அதெல்லாம் நிறைய வரும், அதையெல்லாம் தாண்டி நீ நடிச்சு மேல வா என்றார். நான் திரும்ப நடிக்க வந்த பொழுது என்னை விமர்சனம் செஞ்ச யாரையும் இப்போ காணோம். தொழிலை நேசிச்சா எங்கேயும் தோற்க மாட்டோம். ஃபஹத் ஃபாசிலோட மாரீசன் படத்துல நடிச்சிருக்கேன். இதுக்காக நிச்சயம் அவருக்கு விருது கிடைக்கும் என்று பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.